தாவீது அரண்மனையிலே சௌகரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையிலே சவுல் தாவீதை பார்த்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறானா? இல்லை. உணவு இல்லை, தங்க இடமில்லை. 25ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம், அவனுடைய மனைவியை சவுல் வேற ஒருத்தனுக்கு கட்டி வச்சிட்டான். இப்படி தாவீது தன் வாழ்விலே மிகவும் பள்ளமான நேரம், எல்லாவற்றையும் இழந்த ஒரு தருணம், உணவுக்காக நாபேலிட்ட ஆட்களை அனுப்பி அவன் இல்லை என்று சொல்லி வந்த தருணம். இப்படிப்பட்ட தருணத்திலே தான் தாவீதை பார்த்து சவுல் சொல்லுகிற வார்த்தை, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். வழக்கமாக நம்முடைய இயல்பு வாழ்விலே யாரை பார்த்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று இயல்பாக சொல்வதுண்டு? நல்ல பணம் இருக்கிறது, நல்ல வசதி இருக்கிறது, வீடு இருக்குது, கார் இருக்குது, பேங்க்ல போதிய பேலன்ஸ் இருக்கிறது. கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு நபரை பார்த்துதான் நீ ஆசீர்வாதமா இருக்க, உனக்கு என்னப்பா அப்படி என்று சொல்வதுண்டு. ஆனால் இங்கே தாவீதுட்ட ஒண்ணுமே கிடையாது. அடுத்த நேர சாப்பாட்டுக்கு கேள்விக்குறி. தன்னுடைய ஒரே மனைவியும் இன்னொருத்தனுக்கு கட்டி வச்சு விட்டா அவள். காரணம் சவுல் தான் மாமனார். இப்படி எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற நிலையிலே தாவீதை பார்த்து சவுல் கூறின வார்த்தை தான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்படி என்றால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றால் தாவீதுடைய சவுலுடைய பார்வையிலே எந்த ஒரு நிலை தாவீதை ஆசீர்வதிக்கப்பட்டவனாக காண்பிக்கிறது என்று கேட்டால், தாவீதிடத்துல ஒண்ணுமே கிடையாது. ஆனால் கர்த்தர் தாவீதோடு இருந்தார். கர்த்தர் ஒரு மனிதனோடு இருக்கின்ற நிலையிலே அவனுடைய வெளிப்படையான வாழ்க்கை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் பரவாயில்லை, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன்.